துணிவே துணை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். முதல் காணொளி மகிழ்ச்சி. ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கு ரூட்டு போட்டு கொடுத்த ஒரு மாபெரும் அரசியல்வாதி இன்னைக்கு ஒரு ரூட்ன்ற நிறுவனத்துக்கு முதல் ரிவ்யூவரா போய் நிற்கிறாரு. யார சொல்றீங்க? ஆக பெரும் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் முதல்ல போய் நிக்கிறாருன்றீங்களா? ஜனநாயகன் படம் மிக எழுச்சியாக இருக்க போகிறது, மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்றாரு. ஒரு படம் எப்படி பாக்குறீங்க? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, முன்ன பின்ன கொஞ்ச நேரம் தானே பார்த்தேன், டப்புன்னு காலில் வந்துட்டான் அப்படின்னு வரல. அந்த மாதிரி போன உடனே டயர் நக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறது. அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், எங்க போனாலும் அந்த வேலையை பார்க்கறதுல கரெக்டா இருப்பாங்க. ஆனா இவர் போனதுனால அதிமுகவுக்கு பெரிய இழப்புனாங்க பேரு. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இப்ப நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குது. இவர் போய் இவரே ஜெயிக்கிறாரான்னு தெரியல. அதிமுக அங்க பலமா இருக்கு, இவர் இந்த கட்சியில ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. பட் செஞ்சோட்டு கடன் தீர்க்க தேராத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி மீது பல விஷயங்களை சொல்லுவாரு. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கே நேரடியா கேட்கிறாரு, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, போதை பொருளை ஒழிக்க முடியலன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அண்ணாமலை சொன்னாருன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாருப்பா. 100% அதான் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அவர் நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேடிவி ராகவன் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேடிவி வச்சிருந்தாரோ? இல்ல கேடி ராகவன். ஆமா ஆமா, அவரு அந்த வீடியோலாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய போடுறேன்னு. ஆனா அவரு இது மாதிரி பேசுறவரு இந்த ஆர்வத்ரா மேட்ரு இருந்தா அதை பத்தி பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்ல 200 கோடி இவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னதா சொல்றாங்க. அந்த 200 கோடி எங்க போச்சு, என்ன ஆச்சு, இதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. பட் மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம், ஆனா இவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி சாரி அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி பார்ப்பாரு. தொடர்ந்து இந்த ஷாக்களின் வருகை தமிழ்நாட்டுக்கு ஒரு ஷாக்காவே இருந்திருக்கு. ஷாக்களின் வருகையா? த்ரிஷாவா? இல்ல அமித்ஷா சொல்றீங்களா? அந்த வரியில இப்ப வந்தவரே ஒரு விஷயத்த ரொம்ப போல்டா பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த திமுக ஆட்சியை பார்த்து பார்த்து மக்கள் சலிப்படைந்து போய்விட்டார்கள், சோச்சோ அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவரு மக்கள் சலிப்படையில, இவருக்கு திமுக கிட்ட போட்டு போட்டு இவங்க சலிப்படைஞ்சிட்டாங்க. அந்த சலிப்போட வெளிப்பாடுதான் வெளியே அந்த விக்ரமா பேசுறதுக்கு காரணம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் முதல் மோடி அலை வீசிச்சுல, அந்த அலையில இவர் ஸ்கேட்டிங் சொன்னாரு, எங்களோட முதல் டார்கெட்டை தமிழ்நாடு தான்ட்டு. அப்ப அம்மா ஜெயிச்சிட்டாங்க, மோடியா லேடியான்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு எலெக்ஷன் நடந்தது, இவங்களுக்கான எலெக்ஷன். அப்போ என்ன ஆச்சு, அப்பயும் நாங்க தமிழ்நாடை கைப்பற்றுவோம்னு சொன்னாரு. அப்போ திமுக 39 அடிச்சுது. மறுபடியும் போன தடவை சொன்னாரு, இந்த தடவை கண்டிப்பா அடிப்பண்டா, தமிழ்நாடு தானே என்னோட டார்கெட் அப்படின்னாரு. அப்போ 40-40 அது முதலமைச்சர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கடுத்து 40-40 தான் ஜெயிச்சிட்டாங்க. என்ன பண்ணாலும் முடியலையாடா. ஆனா தமிழ்நாடை வச்சு மற்ற இடத்துலாம் போய் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம், பட் இங்க முடியலையே. அதனால சளிப்படைஞ்சு போயிட்டு அவங்க பிஜேபி மக்கள்லாம் சளிப்படைஞ்சதான் அவர் அப்படி சொல்றாரு. இது இப்படியும் இப்படி புரிஞ்சுக்கலாம். தனக்கு வந்ததுதான் அவர் இப்படி சொல்றாரு. நீங்க மக்கள்னா அவங்களோட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. அப்படியே பிஜேபியில வரும்போது முன்னாள் மாநில தலைவர் அக்கா, ஆமா நம்ம அக்கா தமிழிசை அக்கா, அவங்க ஒரு அதிரி புதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க. சொன்னாங்க, அதை கேட்ட உடனே தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆணு பாக்குற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னு பாருங்களேன். ஆணு பாக்குற அளவுக்கு என்னன்னா, இப்ப இந்த தமிழ்நாடு அரசு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் மீட்டிங் போட்டு. ஆமா, அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதுல அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நீங்க ஏங்க டெல்லி போறீங்க, வேற கம்பெனிக்கு போறீங்க, தமிழ்நாட்டிலே இருக்குது HCL, ஆமா அவங்க கிட்ட நீங்க ஏன் வாங்கல அப்படின்னு. HCL அது ஒரு பாச போராட்டம் தான். பாச போராட்டம் தான். ஏன்னு எனக்கு நல்லாவே புரியுது. HCL யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், இவங்க யாருன்னு எல்லாம் தெரியும். சோ அந்த உறவுக்காக ஏன் எங்க சொந்த பந்தத்துக்கிட்ட வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்களா என்னவோ. எனக்கு அக்கா இவ்வளவு தூரம் பேசுறீங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? HCL மோடி அந்த லேப்டாப்லாம் மூடி 10 வருஷம் ஆகுது. அதாவது சுப்பிரமணிய பொறுத்தல இவன் சொல்லுவாள்ல, பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் குரல் குத்துட்டு இருந்தோமான்ற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 கம்பெனிக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களேக்கா. காமெடி பண்ணாதீங்க, எலெக்ஷன் வேலை நிறைய இருக்குது, அந்த வேலையை பாருக்கா. ராஜேந்திர பாலாஜி இருக்கிறாரு,
சூப்பர்யா. உங்கால ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எங்க அண்ணன் எடப்பாடி மட்டும் அதிமுகவை தலைமை தாங்கலைன்னா இந்த கட்சி என்னவோ ஆயிருக்கும். அத கட்டி காத்து இன்னைக்கு வச்சிருக்கிறதே தலைவர் தான் அப்படின்ற மாதிரி ஆமா. இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காத, உலக அமைதிக்காக கல்யாணமே பண்ணிக்காத ஒரு ஆள் உலகத்துல இருக்கானா? ராஜேந்திர பாலாஜி. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கல. ரைட்டு. அதுக்கப்புறம் கட்சியில அடிமட்ட தொண்டர் ரிச்சா ஓட்டி எம்ஜிஆர் மாதிரியே இந்த கையெல்லாம் இங்க மடிச்சு வச்சுட்டு நானாட்டால் அப்படின்ட்டு போஸ்டர் ஒட்டி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டரா வந்திருக்கிறாருன்னா உண்மையாலுமே தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. பாராட்டக்கூடிய விஷயம். அவர் மேல போய் ஆவடி நாசர் போன தடவை இந்த ஆள் ஏற்கனவே பால்வளத்துறையில இருந்தாரு, ஒரு நாளைக்கு 10 கிலோ பால்கோவை சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸை போடுறீங்களே, சின்ன கேஸ் தான், அதை அவர் முடிச்சிருக்கலாம். அதுக்கு பதில் ஒரு 15 நாள் தலைமுறை வாய் பெங்களூர்ல ஓடி போய் ஒரு பனியனி ஒரு லுங்கியோட புடிச்சாங்க பாரு. இது எவ்வளவு பெரிய அவமானம். இந்த கட்சியை கெடுக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளவு போராடுறாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனா உங்களையும் ஒருத்தர் செல்லூர் ராஜன் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க பாரு, உங்ககிட்ட போராடுறது அவருக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கும் போல இது. நீங்க கம்முன்னு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்யற பெரிய தொண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தேவையில்லாத விவாதங்கள் வேணாம்னா உன் மேல பெரிய மரியாதை வச்சுக்கல. நானும் ஒரு ஆன்மீகவாதி தான். ராஜேந்திர பாலாஜி அண்ணன் என் இதயத்துல இருக்கிற குத்து சண்டை வீராங்கனையா? வீராங்கனை தானே அது? வீராங்கனைன்னு சொல்லிக்கலாம். லேடிஸ்னா வீராங்கனை, ஜென்ட்ஸ்னா வீரர். ஒரு படத்துல த்ரிஷா அவர்கள் நடிக்க போறாங்களா, அது சரியா இருப்பாங்களா அப்படின்ற அந்த பரிசீலனை அவங்க நிறைய ஆமா இது இல்லையே. நீ வேற ஜெயம் ரவி ஒரு படத்துல பூலோகம், அந்த படத்துல அவரு ஒரு பாக்ஸர். சோ அவங்க பிராக்டிஸ் எடுக்கிறப்ப பயங்கரமா குத்து அந்த இதுவே. அதுக்கப்புறம் இவங்களே குத்தி இருக்கிறாங்க. கொடியின் படத்துல தனுஷ் இருக்கிறாருல, அவரு குத்திடுவாங்க பாத்துருக்கீங்களா? அதான் குத்துவாங்க. குத்துவாங்கிறது குத்துறது அந்த அதை செஞ்சிருக்கிறாங்க. மத்தபடி இதுல எந்த அரசியலும் கிடையாது. அவங்க அந்த குத்து படத்துல நல்லாவே குத்துவாங்க அப்படின்றது பாக்ஸிங்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே. அன்புமணி அவர்கள் அண்ணன் 3000 ரூபாய் தானே அறிவிச்சீங்க, 5000 ரூபாய் கொடுத்திருக்கலாமே. ஏன் இதை பத்திலாம் இவர் பேசுறாரு? அவங்க ஓனர் இல்லையா? இல்ல, இவர் தானே இப்ப அறிவிக்கப்பட்ட ஓனரு, தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சுங்க. அப்படியா? ஏம்பா, கஷ்டப்பட்டு 2 ரூபா டாக்டர் இருந்து அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் இது பண்ணி பழனி பாபா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வளர்த்து பெருசா வந்து அதுக்கப்புறம் காடு வெட்டியாரெல்லாம் உள்ள வந்து எவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணி பிரச்சனைகள்லாம் கடந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத தமிழக அரசியல் அந்த அளவுக்கு வந்து ரஜினியே ஒரு காலத்துல இந்த கட்சியை பார்த்து பயந்து அந்த அளவுக்குலாம் இருந்த கட்சி. அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுங்களா? இவர் சொன்னதுக்கு மறு ட்வீட்டு, 2002 க்ளோஸ் பண்ண அந்த பென்ஷன் மறுபடியும் வர வச்சு கொடுத்த அரசாங்க ஊழியர்கள் கொடுத்த தாயுள்ளம் கொண்ட தாயுமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதியா, இவர் பெரிய அரசியல்வாதியா? ஆக சிறந்த ஒரு தலைமை பண்பு இருக்கிற ஒரு எலெக்ஷனோட அறிவிப்பு இருக்குல்ல, தேர்தல் அறிவிப்பு, அது அவ்வளவு அழகா நுணுப்பமா கட்டி இவர்த பார்த்து மற்றவங்க காப்பி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில இருக்கிற ஒரு தலைவர் தான் ஐயா ராமதாஸ். அவர் கரெக்டா சொல்லுவார். அவர் சொன்னது இதுதான், ஸ்டாலின் சாரோட ஆட்சி வந்து அபாரமானது, இந்த பென்ஷன் திட்டம் வந்து போற்றத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால இடையில பேசுறதுலாம் நீ கண்டுக்கூடாது. இந்த வாரத்துல தமிழ்நாடு, இந்தியாவே, ஏன் உலகமே வியர்ந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா ஜனநாயகன் இருக்கு. கூடவே பராசக்தி, 2 அரசியல் படங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத போகுது. எப்படி பார்க்கலாம்? கிண்டல் பண்றேன். பராசக்தி அரசியல் படம். ஆமா, இது அரசியல்வாதிகளை திருத்துற படம், அரசியலை உருவாக்குற படம். இந்த படம் பார்த்து நான் 2 வருஷம் ஆகுது. இப்ப கூட எங்க வீட்டுல டிவில பார்த்து தான் வந்தேன். தளபதி கச்சேரின்னு அது என்ன கச்சேரியோ, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எங்க பாலையா மாதிரி பகவதி சாஸ்திரி மாதிரி எல்லாம் நடிக்கவே முடியாது. ரஜினி சாரே சொல்லியிருக்கிறாரு. நான் கூட மாசத்துல ஓரளவுக்கு தான். ஆனா அந்த ஆளு ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில நிறுத்துவான், அதை லெப்ட் ஹேண்ட்ல சொயிட்டி அடிப்பாங்க. சும்மா இந்த கத்தியை சுத்தினார்னா சுத்திக்கிறோம் எல்லாரும் இவர் கழுத்து ஒண்ணாவது, மற்றவங்க கழுத்து அர்த்தம்னு போயிடும்.
அவ்வளவு பெரிய நடிகர். ஒரு சீனு பெரிய கண்டெய்னரை தூக்கின்னு வருவாரு பகவத் கேசரியில, சாரி ஜனநாயகன்ல, சாரி பகவத் கேசரியில. ரெண்டும் குழம்பிட்டோம்பா. அதே படம்னால இதுலயே இருக்குது. அது ட்ரைலர் பார்க்கறதுனால பரவாயில்ல. ட்ரைலர் பாக்குறப்ப ஐயோ இந்த சீன்லாம் அண்ணன் எப்படி பண்ணிருப்பார் தெரியுமா? யார சொல்றேன்னு நினைக்கிறீங்க? பாலையா. வேற லெவல்ல டேய் நேனுடா இப்படி ஒஸ்டேன்றாரா, இப்படி தூசண்டிடா, அப்புறம் அப்புறம் சண்டை போட பயங்கரமா இருக்கும். அந்த கண்டெய்னர் ஒட்சி அப்படின்னு சாய்மில அங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு ராடை தூக்கின்னு வருவாரு, பின்னாடி அந்த கண்டெய்னர் சர்ன்னு வரும். அது அப்படியே நிறைய அப்படியே எல்லாமே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல வேலை சீக்கிரமா ட்ரெய்லர் விட்டீங்க. எனக்கு 1500 மிச்சம். இல்லைன்னா பிளாக்ல 1500 கொடுத்து வாங்கி தேவையில்லாத செலவு. அதனால படம் நான் பகவத் கேசரி பார்த்ததுனால இந்த படத்துக்கு போறேன். ஓகே. எது? பராசக்தி. நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்துள்ளது. இந்த நீதிமன்றத்திற்கு நான் ஒன்றும் புதிதல்ல. இந்த நீதிமன்ற வழக்கால வந்து எனக்கும் புதிதல்ல. உனக்கே இந்த அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லை. என்ன டைலாக்ல நான் பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். இந்த டைலாக் எல்லாம் பேச பேச அப்ப யார் தெரியுமா? பாகவதர் தான் சூப்பர் ஸ்டாரு. அவனை இந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறம் எல்லா படத்துல கலைஞர் தான் டாப்பு. அதுக்கப்புறம் பாகவதர் ஒண்ணும் பண்ண முடியல. அவரு அப்புறம் சின்ன கலைவன இருக்கிறார்ல, அவரு இவங்களால ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏன்னா எம்ஜிஆர் இவரோட வசனத்துல வந்துடுச்சு புதுமையா. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா பேசிருப்பாங்க? அமுதம் வேண்டும் அம்மா, அமுதம் வேண்டும் தாயே அப்படின்னுவாங்க. ஆனா இவர் வந்து வச்சார் ஒரு ஷாட்டும் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கவே ஜனங்கள் நடைமுறை தமிழுக்கு வந்துட்டாங்க. சினிமா அடுத்த பரிமாணத்துக்கு எட்டு வந்தாங்க. அந்த பராசக்தி மீண்டும் வரலாறு திரும்புகிறதுன்ற மாதிரி மறுபடியும் பாசிசத்தை எதிர்க்கிறதுக்காக இந்த படத்தை இறக்கி இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே சந்தோஷமா வள்ளூர் படத்துல போய் பார்த்த மாதிரி இதையும் எல்லா குடும்பத்தோட போய் இந்த பொங்கலுக்கு அருமையா நம்மளோட இதுவை தியேட்டர்ல போய் பதிய வச்சுட்டு வந்துருங்க உணர்வுகளை. நீங்க பாசிசத்தை எதிர்க்கிறீங்கன்றீங்க, ஆனா சூசகமும் ஒண்ணு போட்டுட்டீங்களே. என்ன போட்டேன்? அந்த காலத்துல பாகவதர் வந்தாரு, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் நின்னாரு. அதே இந்த காலத்து பாகவதர் மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ விஜய்? நல்லாதான் இருக்கு. நான் மட்டும் எடுத்து கொடுக்குறப்பா சத்தியமா இது வர. ஆமா இவரும் அப்படிதான். அவரும் ஒரு பல கேஸ்ல போனாரு. இங்கேயும் ஏதோ 41 அப்படி இப்படின்றாங்க. பட் அதுதான் இதுல இருக்கு. சோ வரலாறு திரும்புகிறது தான் போல இது. அது இவரும் வராரா, சிவகார்த்திகேயன் அடுத்த சிவாஜியா வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதா? அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகே. 2026ல நாமெல்லாம் தொடங்குறோம். எப்படி இருக்குது களமா? எப்படி இருக்கு பாக்குறீங்க? களம் நல்லாதான் இருக்கு. எப்பவுமே நம்ம மக்கள் நல்லவங்களை ஆதரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் எப்பவுமே அழியாத ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கும். அது மக்களுக்கான கட்சியா இருக்கும். மக்களுக்காக இப்படி இருந்தாலும் போடணும், அப்படி இருந்தாலும் போடணும். எப்பவுமே மக்களை சேஃபா தன் கைக்குள்ள வச்சுக்கிற ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சி வரணும், நம்ம நல்லா இருக்கணும், யாருக்கு இது பண்றாங்களோ அந்த கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அந்த விதத்துல இந்த வாட்டி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒரு கட்சியை. அதனால பொழுது விடிஞ்சு அவங்க எழுந்து வரப்போ மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்களை தழுவுத நித்திரை அப்படின்னு நீங்க போட போறது என்ன முத்திரைன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை நீங்க உங்க பொன்னான வாக்குகளை அவங்க கொடுப்பாங்க அப்படின்றத மக்கள் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுப்பாங்கன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. 2026ல ஒரு பெரிய அடி எடுத்து வச்சிருக்கோம். பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அண்ணா என்ன சொல்றீங்க? துணை நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. நாங்க எப்பவுமே நேர்பட பேசி அஞ்சாமல் பேசுறது தான் எங்களோட வேலை. அது அந்த விஷயத்துல உங்களுக்கு வேற எதுனா ஒண்ணு புதுசா ஆட் பண்ணணும், இல்லை இப்படி பேசினா நல்லா இருக்கும், அப்படி பேசினா நல்லா இருக்கும், குறை நேரம் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க. உங்க ஆதரவு என்னைக்கும் தேவை. என்றும் மக்களுக்காக. நன்றி.